போன வாரம் பல்லாவரம் சந்தையில் இந்த மல்டிமீட்டர் 150 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். ஒன்று இல்லை 2 மல்டிமீட்டர் வாங்கியிருந்தேன். இதை வாங்கிட்டு வரும்போதே நாட்டு ஒர்க்கிங்கில் தான் இருந்தது. இது என்ன ப்ராப்ளம்னு கைட்டி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரியில் வோல்டேஜ் இருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, இது உடஞ்சே வந்துருச்சு. தனியாக வோல்டேஜே இல்லை, 1 வோல்ட்டு கூட இல்லை. என்கிட்ட 9 வோல்ட் பேட்டரி ஒன்று இருக்குது. இதை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆயிடுச்சு பாருங்க. இதில் வோல்டேஜ் கரெக்டாக காட்டுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 3.7 வோல்ட்டு பேட்டரி ஒன்று எடுத்திருக்கேன். இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக காட்டுது. டிசி வோல்ட்டு கரெக்டாக காட்டுது. ஏசி வோல்ட்டு கரெக்டாக காட்டுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 236 வோல்ட்டு கரெக்டாக காட்டுது. இங்கே பாருங்கள், இதில் எல்இடியும் ஒர்க் ஆகுது. இதில் ஹோல்டிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹோல்டிங் ஆப்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஆப்ஷனும் ஒர்க் ஆகுது, இந்த ஹோல்ட் பண்ணுற ஆப்ஷனும். இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மல்டிமீட்டரும் ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது. இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதுலேயும் அதே மாதிரி பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வோல்டேஜ் இருக்கான்னு பார்ப்போம். இதில் சுத்தமாக வோல்டேஜே இல்லை. பேட்டரி ஒன்று தான் இருக்குது என்கிட்ட. இதில் இருக்கிறதே கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் ஆன் ஆயிடுச்சு. பசர் மோடு வச்சா ஆட்டோமேட்டிக்காக அடிக்குது. பாருங்க, இதோட ப்ரோப்பு நான் ரெண்டுமே டச் பண்ணல. டச் பண்ணாமே பசர் மோடு வச்சா ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு வருது. அப்போ இந்த மல்டிமீட்டர் ப்ராப்ளம் தான். இது என்ன ப்ராப்ளம்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதில் செக் பண்ணி பார்த்ததில் இந்த ஃபியூஸ் தான் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ஃபியூஸில் கண்டினியூட்டி வருது, இந்த ஃபியூஸில் கண்டினியூட்டி வரல. இந்த ஃபியூஸ் தான் போயிருக்குது. இந்த ஃபியூஸை மாற்றிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஃபியூஸ் என்கிட்ட இல்லை. அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒயர்லேருந்து ஒரே ஒரு லீடு மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஃபியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒயர்லேருந்து ஒரே ஒரு லீடு எடுத்து இந்த ஃபியூஸுக்கு மேலேயே கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் அப்படியே சுற்றி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கண்டினியூட்டி மோடில் தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த பசர் சவுண்ட் அடியில் பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்குது. டச் பண்ணால் பீப் சவுண்டு கேட்குது. இப்போ வோல்டேஜும் கரெக்டாக காட்டுது. இதுலேயே ஏசி வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிடலாம். 236 வோல்ட்டு கரெக்டாக வருது. இப்போ பாருங்கள், இதுலேயே எல்இடி எரியுது. இந்த ஹோல்டிங் ஆப்ஷனு இதுலேயும் ஒர்க் ஆகுது. நான் ஃபுல்லாக இதை பேக் பண்ணிட்டேன். ரெண்டுமே பக்காவாக ஒர்க் ஆகுது. இதில் மட்டும் ஃபியூஸ் ப்ராப்ளம் இருந்தது, அதுவும் சரி பண்ணியாச்சு. இது 150 ருபீஸுக்கு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.